இந்த கவரேஜ் மட்டும் உங்களோட கார் இன்சூரன்ஸில் இல்லாட்டி நாளை உங்களோட கார் களவு போகக்குள்ள அப்படி இல்லைன்னு சொன்னால் டோட்டல் லாஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் பிரச்சனைக்குள்ளே மாட்டுவீங்க. இது என்ன கவரேஜ், இது யாராருக்கு தேவை, யாராருக்கு இது தேவையில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஒன்டேரியோவில் ஒரு கார் வச்சுக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால், அப்படி இல்லாட்டி கார் வாங்குற பிளானில் இருப்பீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஃபியூச்சரில் இது உங்களுக்கு தேவைப்படும். இந்த கவரேஜோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் OPCF 43 சொல்கிறது. இதில் பேர் டிப்ரிஷியேஷன் வேவியர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆப்ஷனல் கவரேஜ் தான். ஆனால் எல்லா காருக்குமே இந்த கவரேஜ் போடணுன்னு இந்த அவசியமும் இல்லை. ஆனால் சில காருக்கு இந்த கவரேஜ் கட்டாயம் தேவை, இல்லாட்டி பெரிய அளவில் கை சேதப்பட வேண்டியிருக்கும். இந்த கவரேஜோட சிம்பிள் கான்செப்ட் என்னன்னு சொன்னால், உங்களோட கார் களவு போனாலோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்றில் மாட்டி ஃபுல்லாக டோட்டல் ரைட் ஆஃப் ஆயினாலோ, ரைட் ஆஃப்னு சொன்னால் டோட்டலாக லொஸ் ஆகிட்டு இதுக்கு மேலே இந்த காரை பாவிக்கலாம் எனக்கு ஏலாங்கிற கட்டம் வரும்னு சொன்னால் நார்மலாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்களோட காருக்கு அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க. ரைட், அதுதான் நீங்கள் இன்சூரன்ஸ் பே பண்ணுறீங்க. அதாவது இதுக்கு மேலே உங்களோட கார் இல்லை, அதாவது களவெடுத்துட்டு போய்த்தாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் காரு ஃபுல்லாக நுறங்கிட்டு இதுக்கு மேலே ஓடையலாம். ஸோ உங்களுக்கு காருக்குரிய ப்ரைஸை தருவாங்க. அப்படி தார ப்ரைஸை உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம், உங்களோட இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டில் OPCF 43ங்கிற இந்த கவரேஜ் நீங்கள் வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் காரை வாங்கின அந்த ப்ரைஸை உங்களுக்கு தருவாங்க. அதாவது ஒரிஜினல் பர்ச்சேஸ் வேல்யூவில் தருவாங்க, அப்படி இல்லாட்டி MSRPயில் அந்த ரேட்டில் உங்களுக்கு தருவாங்க. எதுனாலும் ஒன்றில் தருவாங்க. எந்த விதமான நீங்கள் இவ்வளோ காலம் இப்போ நீங்கள் ஒரு 6 மாதம் ஓடிட்டீங்க, 1 இயர் ஓடிட்டீங்க, உங்களோட கார் வாங்கினதுலேருந்து இந்த ரேட்டில் இப்போ இருக்காது. ரைட், கரண்ட் மார்க்கெட் வேல்யூ குறையதான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் $50,000 கார் வாங்கியிருக்கீங்க, இப்போ இந்த கார் பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் $40,000 தான் இருக்குன்னு சொன்னாலும் இந்த கவரேஜ் OPCF 43ங்கிற கவரேஜ் இருக்குன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு 50,000 கிட்ட பே பண்ணுவாங்க. டெக்ஸ் ஃபீஸ் எல்லாம் இல்லாமல், அதாவது இந்த ஒரிஜினல் பர்ச்சேஸ் ப்ரைஸ் MSRPங்கிற அந்த இதுக்கு தருவாங்க. ஆனால் உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசியில் OPCF 43 இல்லைன்னு சொன்னால் உங்களோட கார் களவு போகக்குள்ள அப்படி இல்லைன்னு சொன்னால் டோட்டல் ரைட் ஆஃப் ஆகினா அந்த காரை கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கு தான் தருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கார் 50,000 வாங்கினீங்க, இப்போ களவு போகக்குள்ள அப்படி ஆக்சிடென்ட் படக்குள்ள கார் ப்ரைஸ் 40,000 சொன்னால் $40,000 தான் தருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ திரும்ப போய் அதே பெறுமதியான ஒரு கார் ஒன்று பிராண்ட் நியூவாக நீங்கள் திரும்ப எடுக்கணும்னு சொன்னால் 50,000 பே பண்ணணும். ஆனால் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்கள்கிட்ட கிடைச்சிட்டு 40,000 தான். அந்த பேலன்ஸ் 10,000 நீங்கள் உங்களோட பாக்கெட்டால் போட்டு திரும்ப கார் வாங்க வேண்டியிருக்கும். இந்த OPCF 43 கிக்காகவும் எப்பன்னு சொன்னால் உங்களோட கார் களவு போனால் அப்படி இல்லை டோட்டல் லாஸ் ஆகினா மட்டும்தான். சின்ன சின்ன ரிப்பேருக்கெல்லாம் இது கிக்காக மாட்டேங்கி. அடுத்தது எல்லா காருக்குமே இது அவைலபிளாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூ கார்கள் நீங்கள் எடுக்கக்குள்ள தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுவும் தொடர்ந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வருஷம் 3 வருஷத்து தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அப் டு 5 வருஷம் வரையும் ரிக்வஸ்ட் பண்ணலாம். அதாவது வாங்கின டேட்லேருந்து 2 வருஷத்துக்கு இடையில ஏதாவது நடந்தால் உங்களுக்கு காரோட ஒரிஜினல் ப்ரைஸை உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பே பண்ண டெக்ஸ் ஃபீஸ் எல்லாம் இதில் கவர் ஆகாது. காரோட ப்ரைஸ் மட்டும்தான் இதில் கவர் ஆகும். சிலாக்களுக்கு ஒரு டவுட் வந்துருங்க. இப்போ நான் கார் வாங்கக்குள்ள கார் டீலர்ஷிப்பால் கெப் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டு தந்தாங்களே, அதுவும் இதுவும் உண்டான்னு சொல்லி கெப் இன்சூரன்ஸுக்கும் OPCF 43க்கும் சம்பந்தம் இல்லை. OPCF 43 எதை கவர் பண்ணும் சொன்னால் உங்களோட டிப்ரிசியேஷன்ல இருந்து உங்களோட காரை காப்பாற்றும். ஆனால் கெப் இன்சூரன்ஸுங்கிறது எதை காப்பாற்றும்னு சொன்னால் உங்களோட லோனை காப்பாற்றும். இப்போ நான் சொன்ன அதே சினாரியோ எடுப்போம். கார் ரியல் பிரைஸ் 50,000, நீங்கள் ஃபுல் 50,000 கொடுத்து வாங்காமல் நீங்கள் லோனுக்கு கார் அடிக்கீங்க. ஸோ உங்களோட லோன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு உங்களோட டோட்டலாக நீங்கள் அந்த பேங்குக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது 60,000 வைங்க. இப்போ கார் ஃபுல் ரைட் ஆஃப் ஆகிட்டு இல்லாட்டி கார் களவு போயிட்டுன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனி OPCF 43 இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு 50,000 பே பண்ணுவாங்க. அதுதான் என்ன கார் ஒரிஜினல் பிரைஸ். OPCF 43 இல்லாட்டி இப்போ ஒரிஜினல் பிரைஸ் இப்போ 40,000 வந்துன்னு சொன்னால் 40,000 தான் பே பண்ணுவாங்க. இப்போ உங்களோட லோன் இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 60,000. ஸோ இப்போ 50,000 பே பண்ணாலும் சரி 40,000 பே பண்ணாலும் சரி பேலன்ஸாக இருக்கிற அந்த லோன் அமௌண்ட்டை யார் கட்டுறாரு? அப்புறம் நீங்கள் கட்டிட்டு இருக்கணும். ரைட், காரை இல்லாமல் நீங்கள் கட்டிட்டு இருக்கணும். அந்த பேலன்ஸாக இருக்கிற அந்த லோன் அமௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்தது தான் இந்த கெப் இன்சூரன்ஸ். நீங்கள் லோன், அதாவது காரை நீங்கள் ஃபைனான்ஸுக்கு நீங்கள் புக் பண்ண கூட பிராண்ட் நியூ புக் பண்ண கூட நார்மலாக டீலர்ஷிப் இந்த கெப் இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி ரைட் ஆஃப் அப்படி இல்லாட்டி இந்த கார் களவு போயிட்டுன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணதுக்கு பிறகு பேலன்ஸாக எவ்வளவு கெப் இருக்கோ, அதாவது இன்ட்ரெஸ்ட் கெப் இருக்கோ அந்த கெப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் கெப் இன்சூரன்ஸ் பே பண்ணணும். நீங்கள் காரை ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க, லீஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டீலர்ஷிப்பே உங்களுக்கு கெப் இன்சூரன்ஸ் போட்டு தருவாங்க. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் பிராண்ட் நியூவாக நீங்கள் காரை எடுக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள கட்டாயம் இந்த OPCF
OPC43 போடுறது மிக மிக நல்லம். அது உங்களோட காரோட வேர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, ஆனால் நீங்கள் பழைய ஒரு கார் வாங்குறீங்க, காரோட வேர்த் அவ்வளோ சின்ன ஒரு அமௌண்ட் தான் சொன்னால் அந்த டைமில் நீங்கள் OPC43 போட தேவையில்ல. ஆனால் நீங்கள் விரும்பினா போடலாம். நான் சஜஸ்ட் பண்ணுவேன் மேக்ஸிமம் போடுறதுக்கு தான். ஏன்னா போடுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னால், இப்போ காரோட பெறுமதி 50,000, லோன் 60,000. இப்போ நீங்கள் 2 வருஷத்துக்கு காரை பாவிச்சிட்டீங்க. இப்போ காரோட பெறுமதி வந்துட்டு $20,000 வந்துட்டு, ஓகே, டிப்ரிஷியேட் ஆகி 20,000 ஆக்சுவல் காஸ்ட் வேல்யூ 20,000 வந்துட்டு. இப்போ உங்களோட காரோட லோனும் குறைஞ்சி வந்து இப்போ 40,000 லோன் பேலன்ஸ் இருக்கு. $20,000 நீங்க பே பண்ணிட்டீங்க 60,000 இருந்து வைப்போம். இப்போ உங்களோட கார் களவு வைத்து அப்படி இல்லைன்னு சொன்னா டோட்டல் லாஸ் ஆயிட்டுன்னு சொன்னா இந்த OPCF43 இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆல்மோஸ்ட் $50,000 தருவாங்க. அந்த 50,000 உங்களோட லோன் இருக்கு 40,000 தான். ஸோ $10,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் இன்னொரு காரை லோனில் எடுக்கக்குள்ள உங்களுக்கு அந்த 10,000 உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது நீங்கள் அவ்வளோ காலமும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணின இது காசு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஆனால் இதே சினாரியோவில் நீங்கள் OPCF43 இல்லைன்னு சொன்னால், உங்கள்கிட்ட OPCF43 இல்லைன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனி ஜஸ்ட் $20,000 மட்டும்தான் பே பண்ணுவாங்க. என்ன அதுதான் இப்போ கார் வர்த். ஸோ உங்களோட லோன் இருக்கு 40,000. ஸோ பேலன்ஸ் 20,000 இந்த கெப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ளும். அதாவது 20,000 கெப் இன்சூரன்ஸ் பே பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட காரும் இல்லை, கடனும் இல்லை. ஆனால் நீங்கள் இவ்வளோ காலம் இந்த 2 வருஷமும் கார் கூட நினச்சி நீங்கள் பே பண்ணின அந்த காசும் அப்படியே இல்லாமல் ஆகிடும். உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை. திரும்ப போய் புது லோன் ஒன்று போட்டு திரும்ப புதுசாக எல்லாத்தையும் ஜீரோவிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள இந்த OPCF43 அப் டு 5 இயர்ஸுக்கு எடுக்கிறது பெட்டர். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 years to 5 years பெரிய அளவில் இது அமௌண்ட் சேஞ்ச் ஆக போகிறல்ல. சிலாக்கள் 2 இயர்ஸுக்கு கொடுக்குற அதே சேம் அமௌண்ட் தான் 5 இயர்ஸுக்கும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ பெட்டர் 5 இயர்ஸுக்கு ஏழுன்னு சொன்னால் போட்டுடுங்க. ஆனால் எல்லாருக்குமே இது குவாலிஃபை இல்லை. ஆனால் குவாலிஃபை ஆகுவீங்கன்னு சொன்னால் கட்டாயம் OPCF43 உங்களோட வெஹிக்கிளுக்கு போட்டுடுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்சூரன்ஸில் OPCF43ங்கிற இந்த கவரேஜ் இருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்டேரியோட லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். எங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கரேஜ் 30+ இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் புது கார் வாங்க போகிறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் இன்னொரு 10-15 நாளில் முடிய போகுதுன்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணலாம். என்னை கண்டெக்ட் பண்ணிங்க சொன்னால் 30+ கம்பெனிஸில் செக் பண்ணி பெஸ்ட்டான ரேட் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவேன். என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் என் நேமில் இருக்கு, அப்படி என் பயோவில் இருக்கு, அப்படி என்னை டிரெக்ட் மெசேஜ் பண்ணி சொன்னால் ஆட்டோ ரிப்ளை வரும். பாய்.